ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆஸ்ட்ரோ பரக்கண்ண பேசுறேன். இன்னைக்கு ராகு, இந்த அசுரர்கள் என்று சொல்லுவாங்கல்ல, ராகு கேதுகளை அசுர கிரகம் என்று சொல்லுவாங்க. சாயா கிரகம், நிழல் கிரகம், இது போன்ற பல்வேறு பெயர்ல அழைப்பாங்க. பொதுவாகவே ராகு கேதுனாலே ஒரு பயம், ஒரு பதட்டம் என்பது அனைவரின் அந்த மனதில் என்பது வரும். ஏன்னா அவங்களுடைய தன்மைகள் அப்படி. யாராலையும் கணிக்க முடியாதவர்கள். பல ஜோதிடர்களால கணிக்க முடியாத கிரகங்கள் என்பது இந்த ராகு கேதுகள் தான். அவங்களாலே பலன் என்பது எடுக்க முடியாது. ஏன்னா அவங்களோட தன்மைகளே அதுதான். கணிக்க முடியாத அன்பிரடிக்டபிள் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி ராகுவ கேதுவை மட்டும் சொல்லுவாங்க. அப்ப எப்படி இப்படிப்பட்ட கிரகங்களை யாரால கணிக்க முடியும்? அதற்கு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, ஒரு ரிசர்ச் தேவை. அந்த ராகு கேதுக்கள் அனுகிரகம் பெற்றால் மட்டுமே அவங்கள பத்தி உணர என்பது முடியும். அப்ப பொதுவாகவே இந்த கிரகங்களுடைய தன்மைகள் எப்படின்றத நான் 2 கிரகத்தையும் பத்தி இந்த பதில பேச போல. ஒரே ஒரு கிரகம் ராகுவை பத்தி மட்டும் பேச போறோம். 18 வருட காலம் தன்னுடைய தசா காலங்களை வைத்திருக்கக்கூடியது என்பது ராகு. கேது 7 இயர்ஸ் அப்படின்றது வந்துடும். இந்த 2 கிரகமும் பாத்தீங்கன்னா டோட்டலா 180 டிகிரி அப்படி ஆப்போசிட்ல. ராகு எந்த ராசியில இருக்கோ அதுக்கு நேர் ராசியில கேது என்பது இருக்கும். அப்படிப்பட்ட ராகு தன்னுடைய தசா காலங்கள்ல என்னென்ன வேலைகள் செய்வார். இப்ப பொதுவா நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். ராகு என் லக்னத்துல 2ஆம் பாவத்துல இருக்கு சார், 8ஆம் பாவத்துல இருக்கு, 10ஆம் பாவத்துல இருக்கு, இந்த கிரகத்தோட சேர்க்கை பெற்று இருக்கு, பார்வை பெற்று இருக்கு, இது போல பல்வேறு விதமான கேள்விகள் என்பது இருக்கும். அதெல்லாம் சேர்த்துதான் ஒரு கவர் பண்ண மாதிரி ஒரு ஐடியா கொடுக்க போறேன். ராகு தசை காலங்கள்ல என்னென்ன விதமான செயல்களை ராகு என்பது செயல்படுத்த வைப்பார் ஜாதகரை அப்படின்றதான் பார்க்க போறோம். பொதுவாகவே இந்த ராகு கேது இந்த 2 ஜியோமெட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, 2 வெட்டு புள்ளிகள். இது எப்படி உதயமாகுதுன்னு சொல்லி சிம்பிளா ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்பது நான் சொல்லிடுறேன். அதாவது சூரியன், பூமி, சந்திரன், இந்த 3 கிரகங்கள் தான் மெயின் விஷயமே. இல்லை சூரியனை கிரகமாவும் எடுத்துக்கலாம், அது சயின்டிபிக்கா ஸ்டார்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சூரியனை பாத்தீங்கன்னா பூமி என்பது சுத்தி கொண்டு வந்துட்டு இருக்குது. சூரியன் இருக்குதுன்னா அந்த சூரியனை பூமி தன்னை சுற்றி கொண்டும் சூரியனை சுத்தி கொண்டு வளம் வந்துட்டு இருக்குது. அப்படி சுத்தும் போது அது ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட் என்பது ஃபார்ம் பண்ணும். நீங்க அந்த 3D வீடியோலாம் போட்டு பாருங்க, இந்த விஷயம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். எப்படி சூரியனை பூமி சுத்தும் போது ஒரு பிளேன் ஃபார்ம் ஆகுதோ, இந்த பூமியை பாத்தீங்கன்னா சந்திரன் என்ற துணைக்கோள் என்பது சுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கும். அப்ப சூரியனை சுத்தும் போது அந்த பூமிக்கு சூரியனுக்கு இடையில ஒரு பிளேன் ஃபார்ம் ஆகுது. அதே போல பூமிக்கும் சந்திரனுக்கு இடையில இன்னொரு பிளேன் ஃபார்ம் ஆகுது. இந்த 2 பிளேனும் பாத்தீங்கன்னா ஒரு சம அளவுல என்பது இருக்காது, ஒரு 5 டிகிரி டிஃபரன்ஸ்ல என்பது இருக்கும். அப்படி இருக்கும்போது 2 வெட்டு புள்ளிகள் என்பது ஃபார்ம் ஆகும். அதுதான் ராகு மற்றும் கேதுகள். இது நார்த் நோடுன்னு சொல்லுவாங்க. வட துருவம் என்பது ராகுவை சொல்லுவாங்க, தென் துருவம் என்பது கேதுவை சொல்லுவாங்க. இந்த 2 கிரகமும் பாத்தீங்கன்னா அசுர கிரகங்கள் தான். ஆனா 2 கிரகங்களோட தன்மைகள் டோட்டலா ஆப்போசிட்டா என்பது இருக்கும். இந்த கேது பாத்தீங்கன்னா எப்படி ஆன்மீகத்துக்கு உரிய ஒரு பிளானட்டா சொல்றாங்களோ, இதுக்கு டோட்டலா ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவர் ராகு. லௌகிக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் என்பது ராகு என்ற கிரகம் தான். லௌகிக வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது இவ்வுலக இன்பம்லாம் இருக்குல்ல, பணம் சம்பாதிக்கிறது, ஒரு நேம் அண்ட் ஃபேமுக்கு ஆசைப்படக்கூடியது, தீரா பசி, எந்த ஒரு விஷயத்தையும் தீரா பசியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராகு தான். அந்த ஒரு போதும் என்ற மனமே என்பது இருக்காது. ஒரு விஷயம் கிடைச்சிருச்சா, ஒரு விஷயத்துல ஆசைப்படுவாங்க, அந்த விஷயம் கிடைச்சிடும். ஆக்சுவலா அது கிடைச்சிட்ட பிறகு அதை விட்டுட்டு அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போவாங்க. அவங்க இதோட பெரிய நிலைமைக்கு நம்ம போகணுமே, அந்த விஷயத்து மேல இன்னொருத்தவங்க மேல மற்றவங்க மேல அந்த பொறாம பொச்சரிப்பு அப்படின்ற விஷயத்த ஏற்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடியவர் ராகு என்ற கிரகம். அந்த போதும் என்ற மனமே என்பது இருக்கக்கூடியவர் கேது, அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு ராகு. இப்ப என்னென்ன தன்மைகளை ஏற்படுத்துவார் ஒவ்வொரு விஷயங்களா நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே இந்த ராகு பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் அப்படின்ற மாதிரி சொல்லி அழைப்பது உண்டு. கேது சந்திர கிரகணம் என்று சொல்லி அழைப்பது உண்டு. இந்த ராகு கேதுகள் இல்லைன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணமே ஃபார்ம் ஆகாது. சூரிய கிரகணம் எப்படி ராகுவை சொல்றாங்களோ அதே போல அமாவாசை அப்படின்றது இந்த ராகுவை நம்ம எடுத்துக்கலாம். பௌர்ணமி அப்படின்றது நம்ம கேது என்பது எடுத்துக்கலாம். எதுக்காக பாத்தீங்கன்னா பொதுவாகவே பௌர்ணமி காலங்கள்ல இறைவனுக்கு ஒரு பூஜைகள் பண்றது, புனஸ்காரங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பௌர்ணமியில மேக்சிமம் பண்ணுவாங்க. இந்த அமாவாசை காலங்கள்ல அதிகமாக இந்த பில்லி, சூனியம், இந்த ஆவிகளை கட்டுப்படுத்தக்கூடியது, இந்த மாந்திரிகம் சார்ந்த விஷயங்கள் அமாவாசையில் அதிகமா பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்கும். காரணம், இந்த கேது என்பது ஆன்மீகத்துக்குரிய ஒரு பிளானட். அவர் ஞானக்காரன், அதனாலதான் அந்த சொல் என்பது அழைக்கிறாங்க. அதனால அது பாத்தீங்கன்னா பௌர்ணமி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ராகு என்பது இந்த ஆத்மாக்கள், ஆன்மாக்கள் அப்படின்னாலே ராகுன்றது வந்துடும். ஆனாதான் அமாவாசை அப்படின்ற விஷயங்கள், அமாவாசை காலங்கள்ல இது போல ஆத்மாக்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, ஏவல் பண்ணக்கூடிய விஷயங்கள், இந்த பிளாக் மேஜிக் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் என்பது பண்ணுவாங்க. அப்ப இப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கும். இப்ப புராணங்கள கூட இதிகாசங்கள்ல ஒரு கதை அழகாக ஒரு விஷயத்த நம்மளுக்கு உருவப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது அந்த அமிர்தத்தை பெற வேண்டியதற்காக இந்த தேவர்களும் அசுரர்களும் போராடுவாங்க. அது எப்படி அந்த அமிர்தத்தை எடுப்பாங்கன்னா, அதாவது பார்க்கடலை
இந்த மேரு மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை அந்த கயிறாகவும் திரிச்சு அந்த அமிர்தத்தை எடுக்கும் போது ஒரு அசுரன் என்ன பண்ணுவான்னா அது வந்து மறைமுகமாக ஏமாத்தி அந்த அமிர்தத்தை பெறணும்னு சொல்லி ஆசைப்படுவாரு. அப்ப விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால அவருடைய உடலை தலையும் உண்டத்தையும் தனித்தனியா பிரித்து இருக்கக்கூடிய சூழல்கள். அது தலைப்பகுதி போய் ஆட்டோமேட்டிக்கா ராகுவாகும், இந்த உடல் பகுதி போய் ஆட்டோமேட்டிக்கா கேதுவாகவும் உருவாகுது. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேதுக்கு வந்து விநாயகரை வழிபடணும் எதுக்கு சொல்றாங்கன்னா, அந்த கேது என்ற பிளானட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலை, மனித தலை என்பது இல்லை, உடல் மட்டும்தான் மனிதனோட உடல் என்பது அமைப்புகள் இருக்கும். அதனாலதான் வந்து நம்ம விநாயகரை வழிபடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராகுக்கு துர்கை அம்மனை வழிபாடு பண்ணணும்னு சொல்றாங்க. நிறைய விதமான கதைகள்லாம் இருக்கு. ஒரு விஷயத்தை என்பது புரிஞ்சுக்கணும், இந்த ராகு கேதுகள்னாலே அசுரர்கள் தான். நம்மளுடைய புராணங்கள் இவங்களோட தன்மைகளை புரிஞ்சுக்கணும்னா நம்மளோட இதிகாசங்கள்ல எவ்வளவு அசுரர்களை பார்த்திருப்போம், அசுர குலத்தில் வரக்கூடிய அரசர்களை நம்ம பார்த்திருப்போம். அவங்களோட தன்மைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சுக்கும். இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன், இது போன்ற தன்மைகள் எப்படி எல்லாத்துக்குமே ஆசைப்படுவாங்க. தன்னிடம் வந்து அனைத்து விஷயங்களும் இருக்கும், பொன் பொருள் அனைத்து விதமான திறமைகள் எல்லா விஷயங்களும் இருக்கும். இருந்தாலும் அந்த அளவில்லா ஆசை, பேராசையின் காரணமாக அதாவது பறக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அந்த இறைவனுக்கு நிகராக தன்மைகளை நம்ம பெறணும், தேவர்களை ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பண்ணி அவங்களோட அழிவு சந்திப்பாங்க. அதே போலதான் இந்த ராகுவை பொறுத்தவரையில அந்த பேராசை ஏற்படுத்துவார். இருக்கக்கூடிய விஷயத்துக்கு மீறி, அதாவது தன்னுடைய சக்திக்கு மீறி வந்து ஒரு மாயை ஏற்படுத்தி அதை வந்து அடையணும்னு சொல்லி முற்பட வைக்கக்கூடிய ஒரு ராகு தான். இந்த ராகு திசை காலங்களில் எப்படிலாம் என்னென்ன விஷயங்கள் ஏற்படும் சொல்லி பார்க்கும்போது, அதாவது நிராசை, டிஸ்சாட்டிஸ்பேக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சாட்டிஸ்பேக்ஷனே ஆக மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும். உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா தன்னிடம் எல்லா விஷயங்களும் இருக்கும், போதுமான அளவுல வந்து பணம் காசு எல்லா விஷயங்களும் இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரனை பாரு, தன்னுடைய ஒய்ஃபுக்கு என்னென்ன விஷயம் வாங்கி கொடுத்துருக்கிறான், ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்கிறான், இடம் வாங்கி போட்டிருக்கிறான், அது மாதிரி நீ இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடிய தன்மைகள் என்பது இருக்கும். எல்லாருடைய மனதிலையும் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வேற திசைகள் நடந்திருக்கும். அந்த ராகு தசை வரக்கூடிய காலங்களில் டோட்டலாகவே அவங்க கேரக்டர் என்பது சேஞ்ச் ஆகும். எது மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாகவே அவங்களோட கேரக்டர் என்பது சேஞ்ச் ஆகும். ஒரு விஷயம் இருக்கும், இருக்கிறத விட்டு நான் இதை சாதிக்கணும் அதை அந்த அங்கர்ன்னு சொல்லுவாங்களே, ஒரு நேம் அண்ட் ஃபேமுக்கு அங்கர், ஒரு பணத்தை சம்பாதிக்கிறதுல ஒரு விதமான அந்த பசி, அந்த ஈர்ப்பு, அந்த வேட்கை அப்படின்ற விஷயத்துல உருவாக்கக்கூடிய தன்மைகள் என்பது இருக்கும். இது வந்து டிஸ்சாட்டிஸ்பேக்ஷன் வந்து இது எல்லா பிரச்சனைக்கும் தவறுக்கும் காரணமே பாத்தீங்கன்னா பேராசை தான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த பேராசையின் காரணமாக, அந்த தூண்டுதல் காரணமாக தவறான வழிக்கு போகக்கூடிய தன்மைகள் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப ஷார்ட்கட்ல எதையும் சாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. இது எல்லாமே ராகுவின் தன்மைகள். ராகு தசை காலங்களை எல்லா விஷயங்களும் ஏற்படுத்துவார். பொதுவாகவே ராகு தசை காலங்கள்ல 2 விதமான செயல்களை செய்வார். ஒண்ணு 20 வருஷத்துக்கு ஃபார்வர்டு கொண்டு போய் பெரிய நிலைமையை கொண்டு வந்து விட்டுருவாரு. அதுவே அதே 20 வருஷத்துக்கு பேக்வர்டையும் கொண்டு வந்து விட்டுருவாரு. அவர் எந்த நிலைமையில இருக்காருன்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதிகமாக 8-12 தொடர்பு இருக்கு. நான் ராகுவை பொறுத்தவரையில லக்னத்துல இருந்தா நல்லது பண்ணுவாரு, 3, 6, 10, 11ஆம் பாவத்துல இருந்தா நல்லது பண்ணுவாரு, 8-12 கெட்டது பண்ணுவாரு அப்படின்றலாம் போயிடாதீங்க. நான் நிறைய பேர் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கிறேன். 8ஆம் பாவத்தில் 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய உன்னத யோகமான பலன்களை ஏற்படுத்தியிருக்கிறார், பொருளாதார தன்மைகளை ஏற்படுத்துவார். பொதுவாகவே ராகு தசை காலங்கள்ல மாற்ற முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, பணம் காசு கொடுக்குறாரோ கொடுக்கலையோ, மனதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதி என்பது இல்லாத ஒரு நிலைமை என்பது இருக்கும். அனைத்து விஷயங்கள் கிடைத்தாலும் நிம்மதி இல்லாம இருக்கு சார். சில பேர் சொல்லுவாங்க பணம் காசு எல்லாம் இருக்கு சார் ஆனா நிம்மதி இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அவங்களுடைய ஜாதகத்துல அதிகமா நீங்க பார்க்கும்போது ராகு தசையா போயிட்டு இருக்கும், இல்ல ராகு நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய நபரா இருப்பாங்க, இல்ல ராகு நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய வேறு கிரகத்தின் தசையோ எதுவும் நடக்கும். ஏதோ ஒரு வகையில இவங்க 2 பேர் இந்த ராகு என்ற கிரகம் என்பது தொடர்பு என்பது இருக்கும். அனைத்து விஷயங்களும் கொடுப்பாரு, கொடுத்துட்டு மனதில் வந்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் என்பது ஏற்படுத்த மாட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த போதும் என்ற மனப்பான்மை என்பது இருக்காது. அடுத்து என்ன வேணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றவே ஒரு ஆசையை தூண்டுவார். பொதுவாகவே பெரிய பெரிய பிசினஸ் மேனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ராகுவின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த பசி என்பது அதிகமாக இருக்கும். நம்ம அடுத்த நிலைமைக்கு போகணும், பெரிய ஆள் ஆகணும், நேம் அண்ட் ஃபேமை சம்பாதிக்கணும், ஒரு பிசினஸ் வச்சிருப்பாங்க, ஒண்ணுக்கு மேற்பட்ட பிசினஸ் வந்து நான் ஏற்படுத்தணும் அப்படின்ற அந்த அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா மனதளவில் அவங்க பெரிய அளவுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் வந்து அதிகமாக இருக்கும். நீங்க பேசி பழங்கினீங்கன்னா தெரியும், நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. பணக்காசு இருந்தாலும் மனதளவில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்ப பர்சனல் லைஃப்ல வந்து ஒரு சில பிரச்சனைகளை ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். இது அவருடைய தன்மை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராகுனாலே மாயை. பொதுவாகவே இல்லாத விஷயத்த வந்து கற்பனை பண்ணிக்கிறது. ராகு வந்து 12 ராசியில லக்னத்துலன்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு கட்டத்துல தான் இருக்கும். இப்போ வந்து பர்டிகுலரா 5ஆம் பாவத்துல இருக்குன்னு வச்சுங்க. 5ஆம் பாவம் என்பது பர்டிகுலரா நம்மளுடைய விரும்பக்கூடிய நபரை குறிக்கக்கூடியது. அவங்க யாரோ ஒரு பொண்ணை விரும்புறாங்க, ஒரு பையனை விரும்புறாங்கன்னா இல்லாத விஷயத்த கற்பனை பண்ணிப்பாங்க. என்னோட லவர் வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்,
என்னோட காதலனோ காதலி இப்படிப்பட்ட நபர்கள், அப்படி இல்லாத விஷயத்த நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ இல்லாத விஷயத்த கற்பனை பண்ணிக்கிறது. இல்ல 7ஆம் பாவத்துல இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு சஸ்பிஷனை ஏற்படுத்தும், ஒரு டவுட்டை ஏற்படுத்தும், ஒரு சந்தேக மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கும். யார் மேல? லைஃப் பார்ட்னர் மேல, உங்களோட பிசினஸ் பார்ட்னர் மேல. அவங்களுக்கு கரெக்டான நபர் தான் இருப்பாங்க, இருந்தாலும் இவங்களுக்கு அது போல தன்மைகள் வந்துருதுல. இவங்களுக்கு ராகு தசையோ அந்த ராகுவின் தன்மைகளோ தொடர்பு கொண்ட தசைகள் நடக்கும், ஏதோ ஒரு தொடர்புகள் என்பது இருக்கும். அப்ப இல்லாத விஷயத்த கற்பனை பண்ணிக்கிறது. இவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்க, இவங்க நம்மளை பணத்தை அபகரிச்சிருவாங்க, நமக்கு இவங்க தான் எதிர்காலத்தை மிகப்பெரிய ஒரு வழிவதனையை கொடுக்கக்கூடியவங்க, அப்படி இல்லாத விஷயங்கள் இவங்களே கற்பனை பண்ணி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கும். யாரையும் அதிகமா நம்ப மாட்டாங்க. அப்படி நம்பியும் படுகொலை சில பேர் விழுவாங்க. இது போல விஷயங்கள்லாம் என்பது ஆட்டோமேட்டிக்கா இருந்துரும். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ராகு தசை காலங்கள்ல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு நபராக என்பது இருப்பாங்க. அதாவது ராகு கேதுகளே உண்மையான ஒரு கிரகம் இல்லைல்ல, ஒரு சாயா கிரகம், ஒரு நிழல் கிரகம் தானே, ஒரிஜினல் கிரகம் என்பது கிடையாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இந்த மரபு பார்மை எல்லாமே பிரேக் பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்கும் ராகு தசை காலங்கள்ல நிறைய பேர். அதனாலதான் இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் எல்லாம் சொல்லுவாங்களே, மதம் விட்டு மதம் மாறிய திருமணம், ஜாதி விட்டு ஜாதி மாறிய திருமணம், இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுத்தக்கூடியவங்க இந்த ராகு தான். அப்ப அந்த ராகு பர்டிகுலரா அவங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு 3, 7, 11ஆம் பாவம் போன்ற இந்த காம இந்த பாவத்தில் இருக்கும்போது அந்த மதத்தை மாறி, இந்த சமுதாயத்தை மாறி வேறு திருமணம் பண்ணிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். பெற்றோர்களுடைய பேச்சை மீறி சில விஷயங்கள் பண்ணக்கூடிய தன்மைகள் இயற்கையாகவே கொடுத்துருவாரு. இது பாத்தீங்கன்னா அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுவாங்க. இது 9ஆம் பாவத்தில் ராகு என்பது இருக்கும். அவங்களுடைய பாரம்பரியமாக கடைபிடித்து வரக்கூடிய மரபுகளை மீறுவாங்க. அந்த மத துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் என்பது கொடுக்கும். இது போல 9ஆம் பாவம் என்பது மரபு, பாரம்பரியம், மதம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடியது. இது எல்லாமே பிரேக் பண்ணக்கூடிய தன்மைகள் இயற்கையாக இருக்கும். பினான்சியலாவும் பிரச்சனைகள் கொடுக்கும். பர்டிகுலரா ராகு நான் நிறைய இடங்களை சொல்லுவேன், 2, 6, 10 இந்த அதிபதிகள் தொடர்பில் இல்லாமல் பியூரா 5, 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு நிறைய விதமான பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்துவார், தொழில் முழுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும். அவங்க தொழில ஈடுபாடு என்பது பண்ண மாட்டாங்க. இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் வேற ஏதாவது கேம்பிளிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களை போட்டு பணத்தை எல்லாம் இழக்கக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்தோம். பியூரா 5ஆம் பாவம் 9ஆம் பாவத்தில் ராகு இருந்துச்சுன்னா 10ஆம் பாவமோ 6ஆம் பாவமோ 2ஆம் பாவமோ போன்ற கர்ம பாவாதிபதிகளின் தொடர்புகள் இல்லாமல் இருக்கும்போது மிகப்பெரிய பொருளாதார இழப்பை சந்திக்கக்கூடிய சூழல்கள் என்பது கொடுத்துரும். சில நேரங்களில் நிறைய விஷயங்கள்ல அடிக்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் கொடுப்பாரு. ராகுடைய தன்மைகளை பார்த்தீங்கன்னா அடிக்ஷன், அப்சஷன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்துல. ஒரு விஷயத்தின் மீது அதிகமான ஒரு ஈடுபாடு அப்படின்றது, அந்த விஷயம் கிடைக்கலன்னு பட்சத்துல இன்னும் அந்த ஈடுபாடு அதிகமாக போய் அதை அப்சஷனாக மாறக்கூடிய தன்மைகள் இருக்கும். நிறைய பேரை நீங்க பார்த்திருப்பீங்க சமுதாயத்துல, ஒரு பெண்ணையோ ஒரு பையனை விரும்புவாங்க, அவங்க எதிர் தரப்புல விரும்பாத பட்சத்துல இவங்க வற்புறுத்தி ஒரு விஷயத்த பண்ண வைப்பாங்களே, அதுதான் அப்சஷன் சொல்லுவாங்க. அதே போல அடிக்ஷனும் எடுத்துக்கலாம். இந்த மாது, சூது, ட்ரக்ஸ், ட்ரிங்க்ஸ், ஸ்மோக், இது போல பிஹேவியர் எல்லாம் எக்ஸ்ட்ரீமா போகுதுல்ல, இது எல்லாமே ராகு தான். ஒருவரின் ஜாதகத்துல 8ஆம் பாவம் 12ஆம் பாவத்தில் தொடர்பு இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு லக்ன யோகாதிபதிகள் 5, 9ஆம் அதிபதிகள் தொடர்பு இல்லாம பியூரா 8 மற்றும் 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு தவறான பழக்க வழக்கத்துக்கு தன்னை அடிமையாக்கி ஒரு ஆட்கொள்ளக்கூடிய சுச்சுவேஷன் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவார். இது போல விஷயங்களை ஏற்படுத்துவார். பொதுவாகவே இந்த ராகு காலங்கள்ல ராகுவின் ஆதிக்கம் இருக்கக்கூடிய லைஃப்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு விஷயம் என்பது ஏற்படும். அவங்களாலே அதை கணிக்க முடியாது. சடனா அவங்க டோட்டலி அவங்க லைஃபை திருப்பி போடக்கூடிய செயல்களை ஏற்படுத்துவார். நார்மலா போயிட்டு இருக்கக்கூடிய லைஃப் திடீர்னு ஒரு டேர்னிங் பாயிண்டாக மாறி அது நல்ல விஷயமாவும் அப்பாவும் போவாங்க, இல்ல டவுனாவும் மாறக்கூடிய சூழல்கள் என்பது கொடுத்துரும். திடீர்னு ஒரு யோகமாகவும் மாறுதும், இல்ல துரதிருஷ்டமான செயல்களை செய்ய வச்சு அதாவது சடன் சேஞ்சஸ், திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு செயல்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளை ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவார். இப்போ உதாரணத்துக்கு ராகு 8ஆம் பாவத்துல இருக்குன்னு வச்சுங்க, தான் நின்ற நட்சத்திர அதிபதிக்குரிய கிரகம் 4ஆம் பாவத்தில் இருக்குன்னா திடீர்னு ஏதாவது விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவே அந்த லக்னத்துக்கு 8ஆம் பாவத்தில் இல்ல 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு லக்னத்துக்கு 10 மற்றும் 11ஆம் அதிபதிகளோட தொடர்புல இருக்குன்னு வச்சுங்க, திடீர்னு மிகப்பெரிய ஒரு பணத்தை கொடுப்பாரு, இல்ல யாரோ ஒரு நபரின் மூலமாக ஒரு தொடர்பு ஏற்படுத்தி அவங்க மூலமாக ஒரு லைஃப் முன்னேற்றம், ஒரு சேஞ்சஸ், நல்வழிப்படுத்தக்கூடிய சுச்சுவேஷன் கொடுப்பாரு. நல்வழினா மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சுச்சுவேஷன் கொடுப்பாரு. இல்ல திடீர்னு ஒரு பணவரவு லாட்டரி மூலமாக பெரிய அமௌண்ட்டை ஏற்படுத்துவ சொல்லுங்க. 8ஆம் பாவத்துல ராகு இருக்குன்னு வச்சுங்க, 2ஆம் அதிபதியோட பார்வை அந்த 8ஆம் பாவத்துல கூட ராகுவை பார்க்குதுன்னா திடீர் பணவரவு, பிக் அமௌண்ட் அவங்க லைஃப்ல எதிர்பாராமல், இந்த லாட்டரி மூலமா இல்ல கேம்பிளிங் மூலமா இல்ல கேமிங்லாம் பயன்படுத்தி அதன் மூலமாக இந்த சூதாட்டத்தின் மூலமாக பணம் சம்பாதிக்கிறாங்களே, அவங்களுக்கு இந்த 2, 8 காம்பினேஷன் இருக்கும். 8ஆம் பாவத்துல ராகு இருக்கும், இல்ல 2ஆம் பாவத்துல ராகு இருக்கும். 8ஆம் அதிபதியா இல்ல 2ஆம் அதிபதிய தொடர்புகள் என்பது டைரக்டா இன்டைரக்டா என்பது இருக்கும். இது போல தன்மைகள் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். பர்டிகுலரா ராகு பாத்தீங்கன்னா வேற என்ன விதமான செயல்களை செய்வார்னா, யாரும் கணிக்க முடியாத செயல்களை செய்வார். அன்டயக்னஸ்டு டிசீஸ்லாம் இருக்குல்ல, கண்டறிய முடியாத நோய்கள்,
அங்க ராகுதாச காலங்கள்ல ஒரு நோய் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த நோய் என்ன விதமான நோயே தெரியாது. அவங்க வந்து 10 டாக்டர் பார்ப்பாங்க, 20 ஏன் 100 டாக்டர் பார்த்தாலும் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அது என்னதான் நோயின்னு தெரியாது. அந்த நோய்க்கான அறிகுறி சோர்ஸ் என்னன்றதை அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கான தீர்வு அவங்களால பெற முடியாது. அங்க ராகுதசை முடிஞ்சு குருதசை வரக்கூடிய காலங்கள்ல தான் அது என்ன விதமான நோயின்னு சொல்லி கண்டுபிடிச்சு ஒரு விஷயத்தை பண்ண வைப்பாங்க. யாராலையும் கணிக்க முடியாத ஒரு நோயை ஏற்படுத்துவார் ராகு. பர்டிகுலரா 6, 8, 12 அந்த 6, 8, 12 நோய் ஸ்தானங்கள்ல வந்து இருக்கும் பட்சத்துல பர்டிகுலர் 6ஆம் பாவத்தில் இருக்கும்போது பியூரா அந்த லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி தொடர்பு இல்லாத பட்சத்துல கண்டிப்பாக நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். அதுக்கப்புறம் ஏமாற்றத்தையும் கொடுப்பாரு, மற்றவங்களை ஏமாற்றக்கூடிய தன்மைகளையும் கொடுப்பாரு. நான் ஒருவரின் ஜாதகத்தை பார்த்திருக்கிறேன். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான். முக்கியமான ஒரு அமைப்பு. ஒரு பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜர் போஸ்ட்ல இருந்த ஒரு நபர். அவருக்கு ராகு தசை காலங்கள் தான். லக்னத்துக்கு 8ஆம் பாவத்துல ராகு என்பது இருக்கு. பியூரா வந்து பாத்தீங்கன்னா எந்த லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, இல்ல 9ஆம் அதிபதி, இல்ல குருவுடைய இல்ல சுபகிரக தொடர்புகள் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ராகு அந்த தசை என்பது நடக்குது. அவர் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய பேர்ட்ட பணத்தை வாங்கி அதை வந்து பாத்தீங்கன்னா லோன் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றி அவருடைய ஜாபும் போகி என்கிட்ட கன்சல்டேஷனுக்காக தொடர்பு கொண்டு பேசினார். இது போல சுச்சுவேஷன் சார், இப்போ எல்லா காசும் நான் வந்து கொடுத்துட்டேன், 1-2 பேருக்கு தான் வந்து ரிமைனிங் என்பது இருக்கு, இருந்தாலும் வேலை வந்து பறிபோகக்கூடிய சூழல் என்பது இருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் ஜாதனை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், 1-2 வருடங்கள் இப்படிதான் இருக்கும், அதுக்கு மேலதான் உங்க லைஃப் என்பது போகும், ஜெயில் டேர்ம்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகளும் என்பது உண்டு அப்படின்ற விஷயம் நான் வந்து சொல்லியிருந்தேன். அதே போல இப்ப ஒரு ஒரு 1.5 வாரம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் தொடர்பு கொண்டு பேசினேன். அது போல சுச்சுவேஷன் என்பது வந்துருக்குது. இதே போல எவ்வளவு பேருக்கு அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு தரக்கூடிய சூழல்கள் இருந்தாலும் நிச்சயமாக அது தருவார் ராகு என்பது. ஜாதகத்தை நம்ம டீட்டெயிலா பார்க்கும்போது அந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். வேற என்ன விதமான செயல்களை செய்வார்? ஷார்ட்கட்ல எதையும் வந்து பாத்தீங்கன்னா குறுக்கு வழியில சம்பாதிக்கணும், தவறான வழிகளில் போய் அந்த விஷயத்தை வெற்றி காணணும் அப்படின்ற விஷயங்களை ஏற்படுத்துவாரு. பொதுவாகவே இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், திருமணம் சார்ந்த நிறைய விதமான பொய், புரட்டு இது போல விஷயங்கள் அதிகமாக சொல்லுவாங்க. கணவன் மனைவியிடமோ, மனைவி கணவனிடமோ நிறைய விதமான பொய்களை சொல்லி அந்த மேரேஜ் லைஃப் கண்டினியூ பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் பத்தி இருக்கும். எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவகம் சார்ந்த பொய்களையும் பொருட்களையும் சொல்லி வாழ்க்கை நடத்தக்கூடிய சூழல்கள் இருக்கும். அந்த ராகு திசை வரும்போதுதான், எப்பயுமே அப்படி பண்ணுவாங்கன்றது கிடையாது, அப்பப்போ ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ராகு திசை காலங்கள்ல அதிகமாக இந்த விஷயங்கள் பத்தி இருக்கும். அப்ப இந்த ராகு வந்து எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ராகு ஒரு எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவாதிபதி போலவே செயல்படுவார். தன்னை பார்த்த கிரகம், தன்னுடன் சேர்ந்த கிரகம், தான் எந்த கிரகத்தின் நட்சத்திர சாதத்தில் இருக்கிறதோ அந்த கிரகங்களின் தன்மைகளுக்கு ஏற்ப அந்த கிரகத்துடைய நன்மை தீமைக்கு ஏற்ப தன்னுடைய பலன்கள் என்பது வாரி வழங்குவார் அப்படின்றது எடுத்துக்கணும். இதெல்லாம் டீட்டெயிலா அவங்களோட ஜாதகத்தை பார்த்தாதான் கிளியர் கட்டா என்ன ராகு வந்து தருவாரு, என்ன வந்து கொடுப்பாரு, என்ன கெடுப்பாரு அப்படின்ற விஷயத்த தெளிவா சொல்ல முடியும். மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன், நியூமராலஜி சார்ந்த கன்சல்டேஷன் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்க. பல முக்கியமான தகவல், நம்ம போடாத தகவல்களே கிடையாது. ஜோதிடத்திலிருந்து நியூமராலஜி சார்ந்த விஷயம், வாஸ்து சார்ந்த விஷயம், எண்ணற்ற பதிவுகள் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். எல்லாமே ஆஸ்ட்ரோ பரத் பிளேலிஸ்ட் என்பதற்கு போய் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரத் கண்ணன். நன்றி, வணக்கம்.